அண்மை செய்தி. ஜாமீன் கிடைப்பதற்காக பொய் சொல்லி உச்சநீதிமன்றத்தையே செந்தில் பாலாஜி ஏமாற்றியுள்ளார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மேலும் அமைச்சர் பதவியில் தொடர செந்தில் பாலாஜிக்கு எந்தவித தார்மீக உரிமையும் இல்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். உடனடியாக செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நீக்க வேண்டும் எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். செந்தில் பாலாஜி அமைச்சராக ஏற்கனவே அவர் சிறை சென்று வந்த பிறகு மீண்டும் அமைச்சராக தொடர்வது தொடர்பாக சில விளக்கங்களை உச்சநீதிமன்றம் கேட்டிருந்தது. ஆனால் கொடுக்கப்பட்ட அவகாசம் முடிந்தும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் எந்த அடிப்படையில் அமைச்சராக தொடர்கின்றேன் என்பதற்கான உச்சநீதிமன்றத்திற்குரிய விளக்கத்தை வழங்காமல் இருந்ததை இன்று கண்டிக்கக்கூடிய வகையிலே உச்சநீதிமன்றம் ஒரு சில நிபந்தனைகளை விதித்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அது தொடர்பாக பதிவிட்டிருக்கின்றார். முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது அதே அமைச்சர், அதாவது தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மீது தற்போதைய முதலமைச்சர் கூறியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை வசதியாக மறந்து வெட்கமே இல்லாமல் இன்று தனது அமைச்சரவையில் வைத்து செந்தில் பாலாஜியை அமைச்சராக்கி அழகு பார்த்து கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர் என்று கடும் விமர்சனத்தை அண்ணாமலை பதிவு செய்திருக்கின்றார். ஜாமீன் கிடைப்பதற்காக பொய் சொல்லி உச்சநீதிமன்றத்தையே ஏமாற்றியுள்ளார் அமைச்சர் செந்தில் பாலாஜி என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை அமைச்சர் பதவியில் தொடர எந்தவித தார்மீக உரிமையும் செந்தில் பாலாஜிக்கு இல்லை என்று தெரிவித்திருக்கின்றார். உடனடியாக செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று முதலமைச்சரை வலியுறுத்துவதாகவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.